அக்குறைகூட இரட்டை கொலை, 2 சகோதரர்கள் கைது. ஜனாதிபதியின் தொலைபேசி அழைப்பாளையே பாகிஸ்தான் அணி இலங்கைக்கு வந்தது. பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் தெரிவிப்பு. ஜனாதிபதி நாளை இந்தியா விஜயம். இலங்கை அகதிகள் விவகாரத்தில் தமிழக அரசுக்கு நாமல் வேண்டுகோள். ஓஎல் பரீட்சை அவசர இலக்கங்கள் அறிவிப்பு. கருப்பு கொடி போராட்டம் பிரிவினைவாதமல்ல, அது ஜனநாயகத்தின் வெளிப்பாடே, சந்தன் அபீரத்ன தெரிவிப்பு. இலங்கையில் வாகனம் வாங்க உள்ளோருக்கான மகிழ்ச்சியான செய்தி, அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. பயங்கரவாதம் தொடர்பான எந்த ஒரு சட்டமூலமும் எமது நாட்டுக்கு அவசியமில்லை, ஜெபரட்னம் அடிகளார் தெரிவிப்பு. பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக UNP போர்க்கொடி. தேசிய பெண்கள் ஆணைக்குழு செயலிழப்பு, பாதுகாப்பு அச்சுறுத்தல், அரசாங்கத்தின் மீது சமைந்த கிரியல்ல கடும் விசனம். நாட்டில் பாதாள உலக ஆட்சியை உருவாக்க முற்படும் அரசாங்கம், சாகர காரியவசம் குற்றச்சாட்டு. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் பொதுமக்களுக்கு ஆபத்து, மின்கட்டண உயர்வு மக்களுக்கு கூடுதல் சுமை, காரைதீவு பிரதேச சபை தவிசாளர். 7 தசாப்தங்களின் பின்னர் இலங்கையில் ஊழல் மோசடிகள் குறைந்துள்ளது, உபாலி பணிலகை தெரிவிப்பு. திஸ்ஸ மகாராமவில் அதிரடி சோதனை, 26 பாடசாலை வாகனங்களுக்கு தடை. 2025 தொடக்கம் 2026 பெரும்புக நெல் கொள்வனவு விலைகள் அறிவிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாகிஸ்தான் பிரதமருடன் மேற்கொண்ட தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி இப்போட்டியில் பங்கேற்க தீர்மானித்ததாக பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் சையத் மொஹிசின் ரசா நக்வி தெரிவித்தார். இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது பாகிஸ்தான் பிரதமரின் சார்பில் ஜனாதிபதிக்கு அவர் தனது நன்றியை தெரிவித்தார். கொழும்பு ஆர் பிரேமதாஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற 2020 உலகக்கிண்ண இந்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை பார்வையிடுவதற்கு பாகிஸ்தான் உள்துறை மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைச்சர் சையத் மொஹிசின் ரசா நக்வி, வெளிநாடு வாழ் பாகிஸ்தானியர்கள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் சௌத்ரி சாலிக் ஹுசைன் உள்ளிட்ட குழுவினர் இலங்கைக்கு வந்திருந்தனர். இக்குழுவினர் இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமாரவை சந்தித்து கலந்துரையாடியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை அரசாங்கம் தமது கிரிக்கெட் அணி உள்ளிட்ட குழுவினருக்கு வழங்கிய நட்பு ரீதியான உபசரிப்பு மற்றும் இலங்கை மக்கள் வெளிப்படுத்திய அன்பான ஆதரவு குறித்தும் பாகிஸ்தான் அமைச்சர் இதன்போது நன்றி தெரிவித்தார். இலங்கையுடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்தி பிராந்தியத்திற்குள்ளும் வெளியிலும் ஒத்துழைப்புடன் செயற்படுவது பாகிஸ்தானின் நோக்கம் என குறிப்பிட்ட தூதுக்குழுவினர் 2 நாடுகளுக்கு இடையிலான முதலீடு, தொழில் சந்தை மற்றும் சுற்றுலாத்துறை தொடர்பான விடயங்கள் குறித்து எதிர்காலத்தில் விரிவாக கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவித்தனர். இதற்கிடையில் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரின் விஜயம் மற்றும் பாகிஸ்தான் தேசிய கிரிக்கெட் அணியின் வருகை ஆகியவை இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் உறுதிப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது வலியுறுத்தினார். இலங்கையின் கோரிக்கை ஏற்று பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை இலங்கைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்தமைக்காக ஜனாதிபதி பாகிஸ்தான் பிரதமருக்கு தனது நன்றியை தெரிவித்தார். மேலும் டிட்பா புயல் உள்ளிட்ட இலங்கை மக்கள் நெருக்கடி எதிர்கொண்ட அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பாகிஸ்தான் வழங்கிய ஆதரவையும் ஜனாதிபதி நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். தென்னிந்தியாவில் வசிக்கும் 89,000 இலங்கையர்களுக்கு இந்திய குடியுரிமை அல்லது நீண்டகால விசா வழங்குமாறு கோரி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் விடுத்துள்ள கோரிக்கை வரவேற்கத்தக்கது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: பல தசாப்தங்களாக முகாம்களில் வசித்து வரும் ஸ்திரத்தன்மை, கௌரவம் மற்றும் பாதுகாப்பான சட்ட அந்தஸ்தை எதிர்பார்க்கும் ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்களுக்கு இக்கோரிக்கை நம்பிக்கை அளிக்கின்றது. எனினும் இக்கோரிக்கையானது உண்மையான மனிதாபிமான அக்கறையின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்றும் வரவிருக்கும் மாநில தேர்தல்களை இலக்காக கொண்டதாக இருக்கக்கூடாது என்று நாங்கள் உண்மையாக நம்புகின்றோம். ஏனெனில் கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாக உணர்வுபூர்வமான காலகட்டங்களில் இவ்வாறான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. 30 வருட யுத்தம் முடிவடைந்த பின்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் தமிழக முகாம்களில் இருந்த இளைஞர்கள் தாமாக முன்வந்து பாதுகாப்பாக நாடு திரும்புவதை எமது அரசாங்கம் தொடர்ந்து எளிதாகியது. சவாலான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் எமது தாய் நாட்டில் கௌரவமாக தமது வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கு பாரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது தமிழக முகாம்களில் இருந்து நாடு திரும்ப விரும்புவோர் பல்வேறு தடைகளை எதிர்கொள்வதாக வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன. நாடு திரும்ப விரும்புவோரின் கோரிக்கைகளை இலங்கை அரசாங்கம் கவனமாக பரிசீலித்து தேவையற்ற தடைகளின்றி அவர்கள் சமூகத்துடன் இணைவதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இலங்கையர்கள் இந்தியாவில் உள்ள அகதி முகாம்களில் தொடர்ந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் இலங்கைக்கு திரும்பி அங்கு உரிமையுள்ள குடிமக்களாக வாழ முடியும். இந்த 89,000 இலங்கையர்களும் எமது மக்கள். அவர்களின் நல்வாழ்வு, பாதுகாப்பு மற்றும் கௌரவம் ஆகியவற்றுக்கு நாமே
பொறுப்பு. இந்த உணர்வுபூர்வமான மனிதாபிமான பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம் என இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்களையும் தமிழக அரசாங்கங்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களினதும் உரிமைகளையும் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் வகையிலான நிலையான தீர்வொன்றை நோக்கி நாம் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என நாமல் ராஜபக்ச தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அக்குறைகுட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு உதவியமை மற்றும் உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் 20 மற்றும் 24 வயதுடைய இரு சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கொட்டாவையில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது அவர்களால் பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் கார் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்பிற்கிணங்க AI இம்பாக்ட் சுமிட் 2026 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நாளை பிற்பகல் இந்தியா நோக்கி புறப்பட உள்ளார். செயற்கை நுண்ணறிவு மனிதகுலத்தின் நலனுக்காக பொறுப்புடன் பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இதில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க எதிர்வரும் 19ஆம் தேதி விசேட உரையாற்ற உள்ளார் என ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் 20 நாடுகளின் அரசு தலைவர்களும் 45க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். இதன்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் எதிர்கால பயணம் மற்றும் உலகளாவிய சவால்களை வெற்றி கொள்ள அதனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல நாடுகளின் அரசு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் நடாத்த உள்ளார். நாளை ஆரம்பமாக உள்ள 2025 காப்போது சாதந்திர பரீட்சை நாட்களில் ஏதேனும் அவசர அனர்த்த நிலைமைகள் ஏற்பட்டால் அதற்காக எடுக்கப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினோடு இணைந்து விசேட திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், சாதந்திர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியாத சந்தர்ப்பத்திலோ அல்லது ஏதேனும் காரணத்தினால் பரீட்சைக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டாலோ அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தை தொடர்பு கொள்வதற்காக நேரடி தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அதற்கமைய 117, 19, 11 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு மேலதிகமாக மேலும் 4 புதிய இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. 011 366 8020, 011 366 8100, 011 366 8013, 011 366 8010. பரீட்சை ஆரம்பமாவதற்கு 2 நாட்களுக்கு முன்னிருந்து பரீட்சை முடிந்த 2 நாட்கள் வரை, அதாவது வினாத்தாள்கள் கொண்டு செல்லப்படும் வரை பாதுகாப்பு பிரிவினர், வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் ஏனைய சம்பந்தப்பட்ட பிரிவுகளுடன் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையின் சுதந்திர தினத்தன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்ட கருப்பு கொடி போராட்டங்களை அடிப்படையாக கொண்டு நாட்டில் பிரிவினைவாதம் மீண்டும் உருவாகுவதாக கூறி மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு கோருவது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் AHMH அபிரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் மற்றும் அரசுக்கு எதிரான அமைப்புகள் இது தொடர்பில் விடுத்துள்ள கோரிக்கைகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், கடந்த 4ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற கருப்பு கொடி போராட்டங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் நிலவும் கருத்து சுதந்திரத்தின் அங்கமே தவிர அவை நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அல்லது பிரிவினைவாதத்தின் மீள எழுச்சியாகவோ கருதப்பட வேண்டியதில்லை. இத்தகைய போராட்டங்களை மிகைப்படுத்தி அரசியலாக்குவது தேவையற்ற செயலாகும். மாகாண சபை தேர்தலை பிற்படுவது அரசின் நோக்கமல்ல. எனினும் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான எல்லை நிர்ணய பிரச்சினைகள், சட்ட ரீதியான சிக்கல்கள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை சீர் செய்வதில் அரசு தற்போது தீவிர கவனம் செலுத்தி வருகின்றது. முறையான சீர்திருத்தங்களின்றி தேர்தலை நடாத்துவது மேலதிக குழப்பங்களை ஏற்படுத்தும். எதிர்க்கட்சிகளும் அரசுக்கு எதிரான அமைப்புகளும் மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தை உருவாக்கி அதன் மூலம் அரசியல் லாபம் தேட முயற்சிக்கின்றன. பிரிவினைவாதத்தை காரணமாக காட்டி தேர்தல் கோருவது ஆரோக்கியமான அரசியல் கலாச்சாரம் அல்ல. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் அரசு எப்போதும் விழிப்புடன் உள்ளது என்றார். வாகன இறக்குமதி மீதான வரி உயர்வு தொடர்பான சமீபத்திய கூற்றுக்கள் பொதுமக்களுடைய அச்சத்தை ஏற்படுத்த விற்பனையாளர்கள் பயன்படுத்தும் தவறான தந்திரோபாயங்கள் என தொழில் அமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். வரி வசூல் புள்ளியில் ஏற்பட்ட மாற்றத்தால் வாகன விலைகள் உண்மையில் குறைய வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடகங்களிடம் இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய வரியை அறிமுகப்படுத்துவதற்கு பதிலாக அரசாங்கம் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி வசூலிக்கும் புள்ளியை விற்பனை புள்ளியில் இருந்து ஆரம்பிக்க சுங்க
நிலைக்கு மாற்றியுள்ளது. எனவே விலைகள் அதிகரிக்கும் என்று கூறுவதன் மூலம் சமூகத்தில் பயம் உருவாக்கப்படுகிறது. அத்தகைய கூற்றுக்களை விற்பனை தந்திரமாகவும் பயன்படுத்தலாம். பொதுமக்கள் ஏமாற்றப்படக்கூடாது என்பதையே நான் விரும்புகின்றேன். உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். பல்வேறு தனிநபர்களால் கூறப்படும் ஆதாரமற்ற அறிக்கைகளை பின்பற்ற வேண்டாம். இது எந்த வகையிலும் விதிக்கப்படும் கூடுதல் வரி அல்ல. முன்பு நாங்கள் இறக்குமதி புள்ளியில் SSCL வசூலிக்கவில்லை, மாறாக விற்பனை புள்ளியில் வசூலிக்கின்றோம். ஒரு வாகனம் 100 மில்லியன் ரூபாய்க்கு இறக்குமதி செய்யப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். மதிப்பேற்றிருந்த பிறகு அது 200 மில்லியனுக்கும் விற்கப்பட்டால் விற்பனையாளர் அந்த தொகையில் 2.5% சேர்த்து வரியை செலுத்த வேண்டும். ஆனால் பலர் இத்தகைய செலுத்துதல்களை செய்யவில்லை. இந்த முறைகேடுகள் மற்றும் சிக்கல்கள் காரணமாக நாங்கள் ஒரு புதிய உத்தியை கடைபிடித்துள்ளோம். விற்பனை செய்யும் இடத்தில் அந்த 2.5% வசூலிப்பதற்கு பதிலாக இறக்குமதி செய்யும் இடத்தில் சுங்கத்தில் இப்போது அதை வசூலிக்கின்றோம். SSCL வசூல் புள்ளியில் ஏற்பட்ட மாற்றத்தால் வாகன விலைகள் உண்மையிலேயே குறைய வேண்டும். இந்த மாற்றத்தை எதிர்பார்ப்பவர்கள் வரி செலுத்தாமல் இருந்தவர்கள். அவர்கள் இப்போது எதிர்க்கும் வரியை செலுத்தியிருந்தால் அவர்கள் 200 மில்லியன் ரூபாய்க்கு கூடுதல் மதிப்பில் அதை செலுத்த வேண்டியிருக்கும். இப்போது விற்பனை செய்யும் இடத்தில் SSCL செலுத்த வேண்டிய தேவையை நாங்கள் நீக்கியுள்ளோம். SSCL இப்போது இறக்குமதி செய்யும் இடத்தில் செலுத்தப்படுவதால் அது 100 மில்லியன் ரூபாவுக்கு பொருந்தும். அப்படியானால் வாகனத்தின் விலை உண்மையில் குறைய வேண்டும் என்றார். எமது நாட்டுக்கு பழைய பயங்கரவாத தடை சட்டமும் தேவையில்லை. அதேபோல புதிதாக கொண்டுவரப்பட உள்ள சட்டமும் தேவையில்லை என யாழ்ப்பாணம் மறைமாவட்ட குறு முதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள மற்றும் எதிர்காலத்தில் கொண்டுவர முயற்சிக்கின்ற பயங்கரவாதம் தொடர்பான சட்டமூலத்திற்கு எதிரான கையொப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது நாட்டில் நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக தமிழ் மக்கள் சொல்லனா துயரங்களை அனுபவித்தார்கள். எத்தனையோ பேரின் வாழ்க்கையில் கவலைகளும் இழப்புகளும் ஏற்பட்டன. ஆகவே இவ்வாறான ஒரு சட்டமூலத்தை நீக்குமாறு நீண்ட காலமாக அரசாங்கங்களை தமிழ் மக்களாகிய நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் தற்போது அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குகின்ற பாணியில் ஒரு புதிய சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. புதிய சட்டத்தின் மூலமாகவும் தமிழ் மக்களுக்கான பிரதானமான பாதிப்புகள் ஏற்படும். இதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையானது தொடர்ச்சியாக பயத்தின் மத்தியிலேயே தொடரக்கூடிய வாய்ப்புள்ளது. மக்கள் அனைவரும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் பயமில்லாமல் வாழக்கூடிய நிலைமை ஏற்படுத்துவதற்கு பழைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு புதிதாக எந்த சட்டமூலத்தையும் அறிமுகம் செய்ய வேண்டாம் என்ற கோரிக்கை அரசாங்கத்திடமும் நீதி அமைச்சிடமும் தமிழ் மக்களாகிய நாங்கள் முன்வைக்கின்றோம். எமது கோரிக்கைகளை அரசாங்கமானது ஏற்று தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்து தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய நிலைமையை இந்த நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்றார். நாட்டில் தற்போது நிலவும் சட்டமற்ற சூழ்நிலை மற்றும் வன்முறை கலாச்சாரத்திற்கு சட்டத்திறனிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் மற்றும் ஒரு சில சட்டத்திறனிகளே பிரதான பொறுப்பு கூற வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்திறனி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டவர், கடந்த காலங்களில் நாட்டின் ஜனாதிபதியின் இல்லத்தை தாக்கி பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த நபர்களை நீதிமன்றத்திற்குள் கைத்தட்டி வரவேற்று குற்றவாளிகளை உத்வேகப்படுத்தியதன் விளைவையை இன்று நாடு அனுபவிப்பதாக குறிப்பிட்டார். ஒரு சட்டத்திறனியாக இவ்வாறான கீழ்த்தரமான செயல்கள் தொடர்பில் தாம் கவலையடைவதாகவும் சட்டத்தை மீறுபவர்களை கொண்டாடியவர்கள் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். 71 மற்றும் 89 ஆண்டுகளில் JVP ஏற்படுத்திய கிளர்ச்சிகள் மற்றும் 30 வருடகால LTT பயங்கரவாதம் போன்ற பாரிய யுத்தங்களின் போது கூட ஏற்படாத ஒரு அச்சம் இன்று பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ளன. கடந்த ஆண்டில் மட்டும் 111 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் 60 மரணங்களும் பதிவாகியுள்ள நிலையில் இந்த ஆண்டின் முதல் 47 நாட்களில் மாத்திரம் 9 கொலைகளும் 9 துப்பாக்கிச்சூடுகளும் இடம்பெற்றுள்ளதாக அவர் புள்ளிவிவரங்களை முன்வைத்தார். குறிப்பாக உயர் பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்து சட்டத்திறனி ஒருவரும் அவரது மனைவியும் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டமை அரசாங்கத்தின் இயலாமையை காட்டுகிறது எனவும் மாற்று கருத்துடைய அரசியல்வாதிகள் மற்றும் ஊடகவியலாளர்களின் உயிர்களுக்கு இன்று பாரிய அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த வன்முறைகளின் பின்னணியில் அரசாங்கம் இருப்பதாக மக்கள் சந்தேகிப்பதாக குறிப்பிட்ட அவர், கருப்பங்கி அணிந்த சட்டத்திறனிகள் மற்றும் மகாசங்கத்தினர் மீது எவ்வித தயக்கமுமின்றி தாக்குதல் நடத்தப்படும் என அரசாங்கத்தின் மூத்த அமைச்சர் ஒருவர் அண்மையில் விடுத்த எச்சரிக்கையை சுட்டிக்காட்டினார். மேலும் கடந்த கால யுத்தம் என்பது அரசியல் தேவைகளுக்காகவே நடத்தப்பட்டது என பிரதமர் அண்மையில் தெரிவித்த கருத்தானது பயங்கரவாதத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நாட்டை பாதுகாத்த ராணுவத்தினருக்கும் இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அவமதிப்பாகும் என குறிப்பிட்டவர் இதற்காக பிரதமர் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தேர்தல்கள் மூலம் மீண்டும் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து கொண்டுள்ள தற்போதைய திசை காட்டிய அரசாங்கம் பாதாள உலக குழுக்களின் உதவியுடன் நாட்டை ஆளவும் அதிகாரத்தை தக்க வைக்கவும் முயற்சிப்பதாக தெரிவித்த அவர், இந்த நாட்டை பாதாள உலக கூடாரமாக மாற்ற அவருக்கும் இடமளிக்க முடியாது என்றார்.
அக்குறைகொட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கு சீர்குலைந்தமைக்கு பொறுப்பேற்று பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால உடனடியாக பதவி விலக வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அக்கட்சி சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு அமைச்சர் ஆனந்த விஜயபால பொறுப்பு கூற வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த அறிக்கையின் ஊடாக இப்படுகொலைகள் தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய சில தீர்க்கமான நடவடிக்கைகளை முன்வைத்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி உத்தியபூர்வ சட்டத்திறனிகள் குழுவின் தலைவர் என்ற ரீதியில் சட்டமா அதிபர் போலீஸ் மாதிபருடன் கலந்துரையாடி இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்த தகுந்த போலீஸ் குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என்றும் அதற்கு இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் விருப்பத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் சட்டத்திறனிகளுக்குரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தனது முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 தொடக்கம் 2026 பெரும்போக நெல் கொள்வனவு வேலை திட்டத்திற்கமைய உரிய விலைகளை அரசாங்கம் அறிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் AMஜு பின்லலந்த இது தொடர்பில் விளக்கம் அளித்தார். அதற்கமைய 1 கிலோகிராம் கேரி சம்பா நெல் 140 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் சம்பா நெல் 130 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் நாடு நெல் 120 ரூபாகவும் கொள்வனவு செய்யப்பட உள்ளது. இம்முறை நெல் கொள்வனவுக்காக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். அக்குறைகுட பகுதியில் சட்டத்திரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாடு முழுவதும் சட்டத்திறனிகள் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகியுள்ளனர் என சமிந்தராணி கிரியல்ல தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்திரணி சமிந்தராணி கிரியல்ல இன்று அக்கட்சியின் பிரதான அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் பெண்கள் வலுவூட்டல் சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட தேசிய பெண்கள் ஆணைக்குழு தற்போது பாரிய நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக இந்த ஆணைக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்த அனுபவம் வாய்ந்த சட்டத்திரணி டாக்டர் ரமணி ஜெயசுந்தர தனது பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளார். இதன் காரணமாக கடந்த 4 மாதங்களாக இந்த ஆணைக்குழு முழுமையாக செயலிழந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்த போதிலும் நடைமுறையில் இந்த ஆணைக்குழுவின் செயற்பாடுகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கவில்லை. இது தொடர்பாக ஜனாதிபதி செயலாளருடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பெண் அமைச்சர்கள் மற்றும் ஆளும் கட்சி பெண் உறுப்பினர்கள் கலந்து கொண்ட போதிலும் பிரதமர் அதில் பங்கேற்காமை வருத்தமளிக்கின்றது. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பில் பிரதமரின் பங்களிப்பு இருந்திருந்தால் சிறந்த தீர்மானங்களை எட்டியிருக்க முடியும். மேலும் 2025 செப்டம்பர் மாதமே இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டதால் நிதி ஒதுக்கீடுகளை செய்யவில்லை என அரசாங்க தரப்பில் கூறப்பட்டாலும் 2025 ஜனவரியிலேயே இதற்கான பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டன. சர்வதேச ரீதியில் பெண்களின் உரிமைகள் குறித்து பேசும் அரசாங்கம் உள்நாட்டில் ஆணைக்குழுவை முன்னெடுத்துச் செல்ல அலுவலக வசதியை கூட வழங்கவில்லை. எனவே பதவி விலகிய தலைவரை மீண்டும் நியமிக்கவோ அல்லது புதிய ஒருவரை நியமிக்கவோ ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுத்து பெண்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டும். அதேவேளை நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்து அவர் கடும் கவலை வெளியிட்டார். அக்குறைகொட பகுதியில் சட்டத்திரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாடு முழுவதும் சட்டத்திறனிகள் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகியுள்ளனர். நாட்டில் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. 2025 ஆண்டில் மாத்திரம் 114 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் 60 கொலைகளும் பதிவாகியுள்ளன. மேலும் 2026 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 9 கொலைகள் இடம்பெற்றுள்ளதாக ஊடகங்கள் வாயிலாக தெரிய வருவதாகவும் இது பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு விடுக்கப்பட்டுள்ள பாரிய அச்சுறுத்தல். அரசாங்கத்திற்குள் முறையான ஒருங்கிணைப்பு இல்லை என்பதே இத்தகைய நிகழ்வுகள் காட்டுவதாக தெரிவித்தவர் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இலங்கை அரசினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத தடை சட்டம் பொதுமக்களுக்கு ஆபத்தானதாக அமையக்கூடும். இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலும் பல விவாதங்கள் நடைபெறுகிறது. இந்த சட்டம் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் இந்த அரசாங்கம் இந்த சட்டத்தை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் மின்சார கட்டண அதிகரிப்பு மக்கள் மீது கூடுதல் பொருளாதார சுமை ஏற்படுத்தியுள்ளது என்றும் காரைதீவு பிரதேச சபை தவிசாளர் S. பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற சபை அமர்வில் உரையாற்றியவர் பயங்கரவாத தடை சட்டம் போன்ற விசேட சட்டங்களில் தெளிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவசியம். இல்லையெனில் அது பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. மேலும் கடந்த காலங்களில் அதிக லாபம் ஈட்டும் சபையாக இயங்கும் இலங்கை மின்சார சபை மின்சார கட்டணத்தை அதிகரிக்க முனைவது ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியால் உள்ள மக்களுக்கு கடும் சுமையாக மாறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்றைய பொருளாதார சூழலில் மக்கள் வாழ்க்கை செலவினை சமாளிக்க முடியாமல் தவிக்கின்றனர். இந்த நிலையில் மின்கட்டண உயர்வு சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கும் குறைந்த வருமான குடும்பங்களுக்கும் நேரடி பாதிப்பு ஏற்படுத்துகிறது எனவும் அவர் தெரிவித்தார். அத்தியாவசிய சேவைகளின் கட்டண உயர்வுகள் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னிருப்பில் வைத்து தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தவிசாளர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து சபை நடவடிக்கைகள் வழமை போன்று நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டது.
அனுர அரசாங்கம் பொறுப்பேற்று 14 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் 7 தசாப்தங்களின் பின்னர் இலங்கையில் ஊழல் மோசடிகள் குறைந்துள்ளதாக அமைச்சர் உபாலி பன்னிலகே தெரிவித்தார். உலகின் ஊழல் மிகுந்த நாடுகளின் குறியீட்டில் 184வது இடத்தில் இருந்த இலங்கை தற்போது 102வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2025ஆம் ஆண்டில் இலங்கை வெளிநாட்டு வர்த்தகத்தில் $1.7 பில்லியன் வருமானத்தை பதிவு செய்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். கடந்த 14 மாதங்களில் நாடு பொருளாதார சவால்களை அடைந்துள்ளது. ஏற்றுமதி, வெளிநாட்டு ஆராய்ச்சி மற்றும் சுற்றுலா தொழில்கள் மூலம் $29.3 மில்லியன் வருமானமாக ஈட்டியுள்ளது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வெளியிட்ட அறிக்கையின்படி ஊழல் நிறைந்த நாடுகளின் குறியீட்டில் இலங்கை முன்னேற்றம் கண்டுள்ளது. உலகின் ஊழல் நிறைந்த நாடுகளின் குறியீட்டில் முன்னர் 194வது இடத்தில் இருந்த இலங்கை தற்போது 102வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சமகால அனுர அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் ஊழல் எதிர்ப்பு திட்டங்கள் இந்த நிலைமைக்கு பங்களித்துள்ளதாகவும் 7 தசாப்தங்களுக்கு பிறகு இதுபோன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் குடும்ப வாழ்க்கையில் அதிகரித்து வரும் சிதைவு குறித்து கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் எச்சரித்துள்ளார். களத்துறையில் உள்ள லூர்து அன்னை தேவாலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் விழாவில் பக்தர்களிடம் உரையாற்றிய பேராயர் நாட்டில் குடும்ப கட்டமைப்புகளின் சரிவு ஒரு ஆபத்தான தொற்று நோய் போல பரவி வருவதாக கூறினார். குடும்பம் சமூகத்தின் மிக சிறிய அழகு என்பதை வலியுறுத்தியவர் பரந்த சமூகத்தின் ஸ்திரத்தன்மை வீட்டின் வலிமையை பொறுத்தது என்றார். நமது காலத்தின் மிகப்பெரிய அழிவு குடும்ப வாழ்க்கையின் திட்டமிட்ட முறிவு ஆகும் என்றும் அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று இலங்கையில் இது ஒரு ஆபத்தான தொற்று நோய் போல பரவியுள்ளது. பல இளம் தம்பதிகள் உணர்ச்சிகள், உடல் இருப்பல்லது தற்காலிக மகிழ்ச்சியால் உந்தப்பட்டு திருமணத்திற்குள் நுழைகிறார்கள். ஆனால் விரைவில் அதை கைவிடுகிறார்கள். பலருக்கு திருமண வாழ்க்கை ஒரு விளையாட்டாக மாறிவிட்டது. திருமணம் சமூகத்தின் அடித்தளத்தை உருவாக்குகிறது என்றும் வலுவான திருமண உறவுகள் நிலையான குடும்பங்களுக்கு வழிவகுக்கும். கத்தோலிக்க திருச்சபையின் போதனைகளின்படி ஆரோக்கியமான சமூகத்திற்கு மட்டுமல்ல, திருச்சபை ஆன்மீக ரீதியாக வலுவாகவும் இருக்கும். விசுவாசமான குடும்ப வாழ்க்கை அவசியம் என மேலும் தெரிவித்தார். திஸ்ஸ மகாரம நகருக்கு பாடசாலை மாணவர்கள் ஏற்றிச் செல்லும் பாடசாலை பேருந்துகள் மற்றும் வேன்கள் திடீரென சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன. இதன்போது 23 பாடசாலை பேருந்துகள் மற்றும் 3 வேன்கள் போக்குவரத்துக்கு தகுதியற்றவை என அடையாளம் காணப்பட்டு அவற்றுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக திஸ்ஸ மகாராம போலீசார் தெரிவித்தனர். தெபரவெவ ஜனாதிபதி வித்தியாலயத்திற்கு முன்னால் குறித்த வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு மோட்டார் வாகன பரிசோதகர்களின் பங்கேற்புடன் இந்த சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது 29 வாகனங்கள் சோதனையிடப்பட்ட நிலையில் அவற்றில் 26 வாகனங்கள் ஓடுவதற்கு தகுதியற்ற நிலையில் இருந்ததாக போலீசார் சுட்டிக்காட்டினர். குறித்த வாகனங்களை மீண்டும் திருத்தி போக்குவரத்து மோட்டார் வாகன பரிசோதகரிடம் காண்பித்து உரிய தகுதி சான்றிதழை பெற்றால் மாத்திரமே அவற்றை மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த அனுமதிக்க முடியும் என போலீசார் மேலும் தெரிவித்தனர்.